களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரில் நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதி நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு உளவார நன்றி செலுத்துகின்றேன். பிரியமானவர்களே, விடுதி நேர நிகழ்ச்சியை அவளோடு கூட நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். ஆண்டவரும் உடனிருந்து அரும் அடையாளங்களாக தன் வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அற்புதமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக சகோதரிகள் இந்த செய்தியை கேட்டு பயனடைந்து வருகிறார்கள். எல்லா துதிகான மகிமையும் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு. என் அன்பு கூறுகளே, இறை வார்த்தை என்கிற உணவு மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் வாழ்கிறான் என்று மத்திய 4 சொல்லுவார். ஆன்மீகமான உணவு. இந்த உணவு அநேகர் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அநேகருக்கு இந்த ஆன்ம உணவை கொடுக்கிற என் அன்பு சகோதரர் சகோதரிகள் ஆசிரிக்கப்படுவார்கள். என் அன்பு கூறுகளே, பிறந்த நாள் வருகிறது, திருமண நாள் வருகிறது, மற்றும் இறந்தோருக்கு நாட்களை கொண்டுவிடுகிறோம், பல காரியங்களை கொண்டுகிறோம். அப்படிப்பட்ட நாட்களிலே உலகப்பரமான உணவு கொடுப்பதை விட இப்படிப்பட்ட ஆன்மீகமான உணவு கொடுப்பதற்காக நீங்கள் கடந்து வாருங்கள். லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுக்கிறதா இருக்கிறது. உங்க ஊர்ல மாத்திரமல்ல, உலகத்தின் பல பகுதிகளுக்கு நீங்க உணவு கொடுப்பதா இருக்கிறது. உலகத்தின் பல பகுதிக்கு இந்த உணவு போய் கொண்டிருக்கின்றது. இறை வார்த்தை என்கிற உணவு போய் கொண்டிருக்கிறது. அந்த இறைவார்த்தை உணவை அவர்கள் உண்டு அவள் உடலிலே ஆன்மாவில் நலம் பெறுகிற பொழுது அது உங்கள் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை தூய ஆவியானவருடைய உள்ளத்திலே உந்துவார் என்றால், உணர்த்துவார் என்றால், நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த முகவரிக்கு, இந்த தொலைபேசி எண்ணிலே நீங்கள் முகவரியிலே தொடர்பு கொண்டு எங்களோடு கூட பேசலாம். ஆண்டுடைய மகிமைக்காகத்தான் சொல்லுகிறேன், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்காக சொல்லுகிறேன். நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம். அவர் உயரத்தினால் தூய உணத்தினால் செயல்படுங்கள், மேலும் செவியுங்கள். இப்படிப்பட்ட நற்செய்தி ஊழியங்கள் அதிகமாக செயல்படப்பட வேண்டும். குலசேர் சொல்லுகிற புனித போல் சொல்லுகிறாரே, எங்களுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகள் தர அவரிடம் மன்றாடுங்கள் சொல்லுகிறாரே. நீங்களும் மன்றாடுங்கள். ஆண்டவர் சித்தமானால் அது நடக்கும். அவர் நடக்கும், ஆண்டவர் செய்வார். இப்பொழுதும் இந்த நேரத்தை நான் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் பயன்படுத்தி கொண்டு வரலாம். கண்களை மூடி உள்ளத்தை திறந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக கடந்து வரலாம். அன்பான ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் உமக்கு கூடான கூடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, எங்களை காண்கிறவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் பேசுவீராக, வழிநடத்துவீராக, வாழ்வளிப்பீராக. உடைய வார்த்தைகளை தாரும். உடைய வார்த்தைகளுக்கு வாழ்வும் வளமும் நலமுமாய் செயல்பட்டும். ஆண்டவரே பேசு, உடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன்.
ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு எவ்வளவு பேர் ஒவ்வொரு நாளும் அவளோடு கூட உட்காருங்க. நாம் தான் இல்லை இருக்கிறவங்க தான் எல்லாரும் உட்காரணும் இல்லைங்களா? எல்லாரும் உட்கார்ந்து கேட்கணும். ஒருவேளை நான் பிரதர் அந்த நேரம் எனக்கு ஆபீஸ் நேரம், அலுவலகத்தின் நேரம், அங்கே இருக்கிற இங்கே முடியல, கேட்க முடியும், விடுதலை நேர நிகழ்ச்சியை கேட்க முடியதில்லைன்னு அப்படிப்பட்ட நிலை இருப்பார்களானால் உங்களுடைய கணவன்மார்களோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ அப்படிப்பட்ட நிலை இருப்பார்களானால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லலாம். யூடியூப் வழியாக எல்லாம் வாட்ஸ்அப் பெரிய செல்டா வச்சிருக்கிறாங்க. யூடியூப் வழியாக அந்த செய்திகளை நீங்கள் கேட்கலாம். யூடியூப்பில் அதில் போடலாம். அதில் டிவைன் லைட் மினிஸ்ட்ரின்னு போட்டு பார்த்தாக்க அதில் கண்டிப்பாக டிவைன் லைட் மினிஸ்ட்ரி போடலாம், அல்லது பிரதர் செல்வம்நாதன் போட்டாலும் கூட அதில் இந்த செய்தி கேட்கலாம். அது மாத்திரமல்ல, வெப்சைட் இருக்குது, எல்லாம் கம்ப்யூட்டர்லாம் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். அதை கொடுக்குற செய்தியை எல்லாம் அதில் பாடலாம். டிவைன் லைட் மினிஸ்ட்ரின்னு போட்டு பார்த்தா அதில் உங்களுக்கு வெப்சைட்டில் கேட்கலாம். உங்களுடைய உறவினர்கள், ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் யாராவது அப்படி கூட வெளிநாட்டில் இருக்கலாம், தொலைவில் இருக்கலாம், அவங்களும் சொல்லுங்க. இதெல்லாம் இது கூட நல்ல ஒரு நற்செய்தி பண்ணித்தான். சாரி, இந்த அருமையான வேளையிலே என் அன்புக்குரிய ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. நீங்களும் ஆண்டவர் வழிநடத்துறது தான். அவங்களுக்குள்ள சொல்லும்போது அவங்களுக்கு டைரக்ஷன் பண்ணி கைப்பிடிச்சு கூட்டு வரத்தான். நாளிலே ஆண்டவர் தூயாவினர் நம்ம ஜெபிக்கிற பொழுது ஒரு வார்த்தை உணர்த்தினார். அது என்ன தெரியுங்களா? யாரெல்லாம் என்னிலே உறுதியான விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுப்பா சொன்னார். நான் இப்பொழுதும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய தூயாவிக்குள் என்னை நடப்பியும் எதை சொல்ல சொல்லுகிறோ அதை சொல்ல என அர்ப்பணிக்கிறேன். ஆமென், ஆமென். உறுதியான விசுவாசமும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்வும் குறித்து நாம் இந்த வேளையிலே சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஒரு 4 கருத்துக்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். அவரை ஆசீர்வாதம் பெற்று நிறைய காரியங்கள் இருக்கிறது, பக்தி முயற்சி நிறைய இருக்கிறது. ஆனாலும் கூட உண்மையாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் தெய்வீக திருவுளித்தின் வழியாக சொல்லிக் கொடுக்கிற கருத்தை தான் நாம் பார்க்கணும். இதில் நான் சொல்லுகிற கருத்தை நான் பார்க்கிற பொழுது விலகலே கிடையாது. தயவு செய்து திருத்தூர் பணியை நாம் எடுத்து நாங்கள் எனக்கு அனுப்ப துயரம் உணர்த்துறது அப்பப்போ அது சொல்லி போயிட்டே இருக்கிறது தான். திருத்தூர் பணியில எடுத்து 17:30 மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தப்படவில்லை. ஆனால் இப்பொழுது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனமாறப்பட வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகின்றான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாவரும் கட்டளையிடப்பட. இந்த சொல்லிக்கு மேல விட்டு வசனத்தை பார்ப்பேன்னாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்லுகிற வார்த்தை கடவுளோடு வார்த்தையோடு ஒப்பிட்டு இருக்கணுமா, இல்லைன்னா அதுக்காக தான் கடவுளுக்கு அவர்கள் அறிவிக்க நற்செய்தி கடவுளுடைய வார்த்தை. எனவே 4 கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள. முதலாவது, வாக்குறுதிகளின் மீது விசுவாசம் வைக்கிறோம். கடவுளுடைய வாக்குறுதி மேல விசுவாசம் வைக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாக்குறுதி. இரண்டாவது பார்க்கிற பொழுது ஆண்டுடைய வல்லமைகள் மீது நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அப்பதான் அவர்கிட்ட போய் தேடி கேட்க முடியும். யார்கிட்ட பணம் இருக்கா அவங்ககிட்ட தான் நம்ம போக முடியும். யாரு ஹெல்ப் பண்ணுவோம் அவங்ககிட்ட தான் நம்ம போய் பார்க்க முடியும், இல்லைங்களா? அது மாதிரி அவருடைய வல்லமைகளை பற்றி நாம் அறிந்து உணர்ந்து கடந்து வருகிற பொழுதுதான் அவரில் நமக்கு விசுவாசம் வரும், நாம் அவரிடம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது. மூன்றாவது, பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உன்னத கடவுள் விண்ணகத்தில் இருந்து மன்னகம் வந்து நமக்காக மரித்து உயிர்த்து இன்றும் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாக்குகளை கொடுத்தவரும் வல்லமை மிக்கவருமாகிய அந்த இயேசு இன்று உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம் அருகிலே இருக்கிறார், நாம் கேட்கிறதை நாம் கொடுக்கிறார் என்று அந்த விசுவாசத்தை கடந்து வரணும். 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் பார்க்கிற பொழுது நாம் ஜெபிக்கிறோம், கண்டிப்பா நம் ஜெபத்தை அவர் கேட்பார், நம்மை ஆசீர்வதிப்பார்.
நம்மை ஆசிரிப்பார் என்ற உள்ளார்ந்த விசுவாசம் கொண்டு வரணும். இந்த 4 கருத்துக்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விடுகிறேன். நான் சொல்லுகிற பொழுது அன்புக்குரியவர்களே, நான் முதலாவது கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்தா இருக்கும். தயவு செய்து நீ பார்க்கணும். ரோமர் புத்தகத்திலே பார்க்கிற பொழுது 15ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. நமக்கு எதிர்நோக்கு, அதாவது எதிர்நோக்கு என்ன? நம்பிக்கை. நம்பிக்கை, அந்த விசுவாசம் உண்டாகிறது. கருத்தை பாருங்க. அப்போ பைபிள்ல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில செய்த கடவுள் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடக்கப்பட்ட நிகழ்வு எல்லாம் படிக்கிற பொழுது நமக்குள்ளாக ஒரு எதிர்நோக்கு, ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தின் காரியங்கள் கடந்து வருகிறது சொல்லுகிறார். இந்த விசுவாச காரியம் நமக்கு வரப்பட வேண்டும் என்றால் இந்த எதிர்நோக்கி விஷயம் அந்த அவரை பற்றி நான் அடுத்துக்கணும்னா, சும்மா எல்லாருக்கும் விசுவாசம் ஓகே, எனக்கு விசுவாசத்துக்கு பிரதர், அதனால தான் அப்படிலாம் கோயிலுக்கு போனேன், அப்படி இருந்தா அப்படி செஞ்சேன், இப்படி உலகபுரமான பக்திகளை இருக்கட்டும், ஓகே, நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் விரும்புவது என்ன? பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். நீ பரிசுத்தத்தோடு கூட விசுவாசிக்கணும். நீ விசுவாசத்தோடு கூட பரிசுத்திலே கடந்து போகணும். அப்பதான் பரிசுத்தமும் விசுவாசமும் கடந்து போனதான், பரிசுத்தமும் விசுவாசமும் கடந்து போனாதான் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தம் இல்லாதபடி உலகப்பரமான விசுவாசத்துல போனாக்க அவர் அங்க கொடுக்கிறது இல்லை. அப்படி அவர் கொடுக்க நினைச்சானுங்களும் உன்னோட விசுவாச தன்மையில் ஓடிக்கிட்டு இருக்கிறதா பார்க்க. இதை நான் சொல்லுகிறது விரும்ப செய்யப்படவில்லை. புனித யோவான் திருமுழுக்கு, அந்த புனித யோவான் 1 யோவானிலே நீ பார்க்கிற பொழுது 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே அந்த 4ஆம் வசனத்துக்கு பார்த்தா திருச்சட்டத்தை மீறுது பாவம்னு சொல்லுவார். அந்த பாவத்துக்கு மேல வரத்தா 3வது வசனம். அந்த 3வது வசனத்துல சொல்ல பாருங்க, அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும், அவரை ஆண்டவராய் கடவுளை எதிர்நோக்கி விசுவாசத்தோடு இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல தம்மையே தூயவராக்க வேண்டும். தம்மையே தூயராக்க வேண்டும் என்ன சொல்லப்பட்டிருக்கல. எனக்கு ரோமர் 10:14 படிச்சு போதல்லப்பா, அவர் இந்த அறிவுரை எல்லாம் அவர் மேல் நம்பிக்கை கொண்டுவதற்காக, விசுவாசத்தை கொண்டு வருவதற்காக சொல்லப்பட்டது இல்லைங்களா? அவர் மேல் நம்பிக்கை இருக்குது மாத்திரமல்ல, அவர் மேல் நம்பிக்கை கொள்ளுகிற, அவர் மேல் நம்பிக்கை கொள்ளுகிற அனைவரும் பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறது. அப்பதான் அற்புதங்கள் இருக்கும். சரி, இந்த கருத்தை நான் சொல்லணும், நிறைய சொல்லி போயிடும், உள்ளத்தின் காலத்தை தொங்கி எடுக்கிறது தானே. நான் முதலாவது கருத்துக்கு வரலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் தான், அந்த நேரத்துக்குள்ளாக உங்களுக்கு அந்த ஒரு கருத்துக்களை தூயால் உண்டு போகணும். நல்லா ஜெபம் பண்ணிக்கிடுங்க. இன்னும் நிறைய காரியங்களுக்கு சொல்வதற்கான கடவுள் வாய்ப்பை தரணும். ஜெபம் பண்ணிக்கிடுங்க. முதலாவது வாக்குறுதியின் மீது விசுவாசம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் பார்க்கிறோம், வாக்குறுதி மீது விசுவாசம். வாக்குறுதி மீது விசுவாசம் பார்க்கணும்னாக்க கடவுளுடைய வாக்குறுதி பயங்கரமானது. அது வாழ்ந்து அனுபவித்து ஒருத்தர் இருக்கிறார். எல்லாரும் இருக்கிறோம். ஆனா கூட நம்முடைய தந்தையாம், விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆபிரகாமை குறித்து நான் உங்களோடு கூட பயந்து சொல்லுகிறேன். ஆபிரகாம் அவர் பயங்கரமான நிலை இருக்கு, விசுவாசத்தின் இருக்கு. ரோமர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 18, 19, 20 வசனத்தை நீங்க படிப்பீங்களானா அதுல அவரை பத்தி பயங்கரமா புனித பவுல் சொல்லி கொடுக்கிறார். அவர் எப்படி விசுவாசத்தில் வாழ்ந்தார் என்பது அங்க. கடவுள் ஆபிரகாம் அழைத்த போது 75 வயசு, அழைத்த பொழுது 75 வருடம் சொல்லி பார்க்கிறோம். அது பிற்பாடு கடவுள் ஆசீர்வதித்து நொண்டாரு. ஆனா ஒண்ணுமே நடக்கல. எப்படி வாழ்றாரு, எப்படி விசுவாசித்தார் என்று 4ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 வசனத்தை தயவு செய்து எடுக்கலாம், படிக்கலாம். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. கடவுள் சொன்னாரு, உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு.
பிள்ளை இல்லாத ஒருவனுக்கு பார்த்து கடவுள் சொல்றார், பிள்ளை இல்லாத ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு உன் வழிமரபு எண்ணற்றலா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும், அவருக்கு நம்பிக்கையே இல்லாத போது தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். அவர் எதிர்நோக்கி நம்பினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்கள் இனங்களுக்கு தந்தையானார். அவர் பலன் பார்க்கணுக்கு இந்த 19 அவர் நம்பினார். அந்த எதிர்நோக்குக்கு நம்பிக்கை இல்லாத போது கூட அந்த வார்த்தைக்கு நம்ப தராமல் கூட அவர் நம்பின இருந்தார் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்து தரது, தமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால் தமது உடலும் சாராவுடைய கருப்பையும் செத்தவை போல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்தபோது கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. நம்பிக்கையில உறுதி தளரவில்லை சொல்லப்பட்டு, நம்பிக்கையில உறுதி தளர சொல்லப்பட்டிருக்கு. 75 வயசு சொன்னப்பட்டாரு. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 25 வருஷம், 100 வயசு ஆச்சு. இன்னைக்கு என்ன சொன்னாங்க? ஒரு வழிபாட்டு கொண்டு போறாங்க, அங்க ஒரு வழிபாடு சொல்றாங்க, அதுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா நடக்கவே இல்லை. ஆபிரகாம் 1 வருஷம் இல்ல, 25 வருஷம் காத்துட்டு இருந்தார், நம்பினார். எப்போ எல்லாமே வயசாச்சு, கோலை பிடிச்சிட்டு தள்ளாடி குழந்தை பிறக்குமா, அப்படிப்பட்ட நிலைந்த கூட சாரால் அவளுக்கு அந்த நிலையே அட்டு போயிடுச்சு. அப்ப கூட நம்பினார். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த வாக்கு, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி நிறைவேறும் என்று நம்பினார், நடக்கும். பிரியமாகவே நம்பினார். கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. கடவுளுடைய வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். நம்பிக்கையில இன்னும் மேலும் வலுப்பெற்றார். கடவுளை பெருமைப்படுத்தினார். அதனால்தான் அவர் விசுவாசம் தந்தை ஆனார். நாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கொண்டு வரணும், இப்படிப்பட்ட நிலை கொண்டு வரணும். அப்படிப்பட்ட நிலை வருகிற பொழுது நம்ம ஆசீர்வாதம். என் அன்புக்குரியவர்களே, அப்படி சொல்லுகிற பொழுது கடவுள் அந்த ஆபிரகாமுக்கு சொன்னார், வாக்கு கொடுத்தார். இன்று நம் ஒவ்வொருவருக்கும் இதன் வழியாக சொல்லுகிறார், என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போகிற பொழுதெல்லாம் இது ஆண்டவருடைய அருள் வாக்கு, அது அருள் வாக்கு இல்லையா? பைபிளை படிக்கிற பொழுதெல்லாம் அது அருள்வாக்கா வருகிறது அல்லவா? அந்த அருள் வாழ்க்கை நாம் கொண்டு வரணும். அந்த அருள் வாழ்க்கை நாம் விசுவாசிக்கணும். இந்த பைபிளில் சொல்லப்படாத வார்த்தையே இல்லை, அத்தனைக்கு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும், வாக்குறுதி நம்ப வேண்டும். நம்புறதை பத்தி நான் சொல்லுகிற பொழுது எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது 12ஆம் வசனம், ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது சொல்லப்பட்டும். உயிருள்ளது ஆற்றல் மிக்கது சொல்லப்பட்டிருக்கும். அருமையான அந்த கருத்து. ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ள ஆற்றல். சரி, அந்த வசனம் இருக்கும் எபிரேயர்ல 4:12, ஆண்டு வார்த்தை உயிருள்ள ஆற்றல் மிக்கது. ஓகே, அதுவே ஏசியாவை பார்க்கிற பொழுது ஏசியா 10 55ஆம் அதிகாரத்துல 10-11 வசனத்தை நீ பார்ப்பனாக்க அதுல அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வானத்து மழையும் பனியும் பூமியிலே விழுந்து எப்படி பசுமை உண்டு பண்ணுகிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையும் இருக்கும். எதற்காக நான் அனுப்பப்பட்டேனோ அந்த வார்த்தை அது செய்யாது திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். வானத்து மழையும் பனியும் பூமியிலே விழுந்து பசுமை கருத்து. இந்த கருத்து மொத்தம் நான் பிரசங்கம் பண்ண ஒப்பு கொடுத்தனாக்க பல மணி நேரம் ஒப்பு கொடுக்க முடியும். இன்னும் மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் வறட்சியா இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, எதிர்பார்க்கிற வாழ்க்கையில எல்லாம் வறட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. இறைவசன வார்த்தை வருகிற பொழுது, பனி மகன் வருகிற பொழுது அங்கே வாழ்க்கையிலே பசுமை உண்டாகும், செழுமை உண்டாகும். எதற்கு அந்த மழை திரும்பி போறதில்லை, வந்து உண்டாகித்தான் போகுது. அதே போல என் வார்த்தை நடக்கும் என்று சொல்லிக் கொடுக்கிறாரே. தயவு செய்து எசேக்கியேல் புத்தகம் எடுங்க.
12ஆம் அதிகாரத்தை எடுங்க, 25வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அது என்ன சொல்லுகிறது? நானே ஆண்டவர், நானே ஆண்டவர், நானே உரைத்திடுவேன், நானே உரைத்திடுவேன், நான் உரைக்கும் வாக்கு, நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும், நிறைவேறியே தீரும், இனிமேல் காலம் தாழ்த்தாது, இனிமேல் காலம் தாழ்த்தாது. அது என்கிறார் படகில் நாட்டு சொல்லிக் கொடுப்பார். படகில் காலம் தாழ்த்தாது, கழகம் செய்ய வீட்டார், நீங்க இப்படிலாம் நினைக்காது, நடந்தே தீர்ந்து சொல்லிக் கொடுப்பார். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்தில் 24 வசனம் படிச்சு பார்த்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு? என் அன்புக்குரலே, என் இறைவசன வார்த்தை மேலே எனக்கு ரொம்ப 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 வாக்குறுதி மாதிரி ரொம்ப ரொம்ப பற்று இருக்கும். நான் ஒரு முறை ஒரு சகோதரி, ஜெபலி பாட்டுக்கு வர சகோதரி தான், மற்ற சமயத்தை சார்ந்தவர் தான். அது என்ன வாழ்க்கையில் வரக்க முடியல. நிறைய இடத்துல நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் கூட இந்த கருத்துக்கு எனக்கு ரொம்ப உள்ள டச் பண்ணுது. ஒரு சகோதரி ஜெபவலி பாட்டு, மற்ற சமயத்தை சார்ந்தவங்க தான். நான் பிள்ளைங்கள்லாம் இந்த பைபிள் படிக்கிறதுல ஜெபத்தில் ஈடுபாடாக உள்ள பிள்ளைங்க எல்லாரும் குடும்பம் இருக்காங்க. ஒரு முறை அந்த சகோதரி ஃபோன் பண்ணி, பிரதர், என்னுடைய மகள் ரத்னாவுக்கு டெலிவரி பிரதர், டெலிவரி நாளாச்சு பிரதர், ஆஸ்பத்திரி போகலான்னு இருக்கிறோம், காருக்கெல்லாம் சொல்லிட்டோம், கார் வந்துடும் பிரதர், நீங்கள் ஜாப் பண்ணிக்கிடுங்க பிரதர்ன்னு அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், அப்படியா, ஓகே, நான் ஜாப் பண்ணிக்கிறேம்மா. நீ இந்த அம்மா படிப்பறிவு இல்லாதவங்க, அதனால நான் உங்கள் மகிட்ட சொல்லுங்க, ரத்னா கிட்ட சொல்லுங்க, ஏசாயாவில் 66ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை சொல்லி அவன் ஜாப் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னான். நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு இடத்துல ப்ரோக்ராம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரசங்க ஏத்துல 1.5 மணி நேரம் முடிச்சு பின்னாடி நான் போய் பார்க்கும்போது செல்லில் பார்த்தேன். செல்லில் பார்த்தனாக்கா எகைன் 3 கால் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 கால் பண்ண மிஸ் கால் கொடுத்துருந்தாங்க. பண்ணிட்டேன். நான் அவளுக்கு, என்னம்மா முன்னதான் ஃபோன் பண்ணி பேசினீங்க, திருப்பி மிஸ் கால் பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம்ட்டு நானே கால் பண்ணி பேசும்போது அவர் சொன்னாங்க, பிரதர், தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் பிரதர், ரத்னாளுக்கு வீட்டிலே நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு பிரதர், ஆம்பளை பையன் பிறந்திருக்கிறான் பிரதர், நல்லா இருக்கிறாங்க பிரதர், தேங்க்ஸ் பிரதர், ஆண்டவருக்கு நன்றி பிரதர், கூடானு கூட நன்றி பிரதர். பார்க்கணும் போறீங்களா, நான் ஏசா 66 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பேர்காலம் வருகிற பொழுது நீ குழந்தை பெறுவான். வசனம் சொல்லிக் கொடுக்கிறது கண்ணுக்கு. இன்று நாம் ஒவ்வொரும் நம்முடைய வார்த்தை, இறைவசன வார்த்தை எடுத்து நாம் கடந்து வந்தாலும் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். பிரியமாக்களே, இதை சொல்லுகிற பொழுது, இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது எனக்கு ஒன்னும் ஒரு கருத்து வருகிறது, சொல்லியே தீரணும். மத்தேயுவில் தயவுசெய்து எடுங்க. மத்தேயுவில் எடுக்கிற பொழுது 100 தலைவன் சொல்லுகிறார். இந்த கருத்தோட்டத்தை நான் கொண்டு போறேன். மத்தேயுவில் பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 13 வசனம் தான் 100 தலைவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். 100 தலைவன் அவருடைய பையன் குணமாவதை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பார். 8ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 13 வசனம் சொல்லப்பட்டிருப்பார். அதை சொல்லப்படும் போது எனக்கு அந்த 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தலை சொல்றதுக்கு நான் இயேசு சொல்றாரு, நான் வந்து பையனை சுகப்படுத்துவேன் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அந்த 100 சொல்ற, ஐயா வேண்டாம், தகுதி இல்லை எனக்கு. ஒரு வார்த்தை சொன்னா, நீ ஒரு வார்த்தை சொல்லு, அது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அது போதும். என்ன சொல்லணும்? ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது போதும் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நான் இயேசு சொல்றாரு, அப்படிப்பட்ட விசுவாசம் நான் இஸ்ரவேலை பார்த்ததில்லைன்னு சொல்றாரு. என் அன்புக்குறவுகளே, அன்புக்குறவுகளே, நீங்க அந்த 13ஆம் வசனம் தயவுசெய்து நீ பார்க்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பின்னர் இயேசு 100 தலைவரை நோக்கி, 100 தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீ போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். நீ நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். அந்நேரமே பையன் குணமடைந்தான். அந்நேரமே பையன் குணமடைந்தான். என் அன்புக்குறவுகளே, இறை வசன வார்த்தையை நாம் நம்பி கடந்து வரும் பொழுது அற்புதங்கள், அதிசயம் நடக்கும். இதே உறுதியான விசுவாசத்துக்கான காரியங்களாக இருக்கின்றது. ஆண்டவரை அனுபவிக்கின்ற ஒரு காரியங்களாக இருக்கிறது. ஆண்டுடைய வாக்குறுதி மேலே நாம் விசுவசிக்கிற பொழுது எப்படியெல்லாம் அற்புதம் நடக்கும், அவரை அனுபவித்து வாழ முடியும் என்பதை உதாரணமாக நான் ஆபிரகாமை கொண்டு வந்தேன். அதோடு கூட ஒரு சாட்சி காரியங்களை சொன்னேன். 100 தலைவன் சொன்னான், அவருடைய பையனுக்காக நான் ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என்று சொன்னார். ஒரு வார்த்தை சொல்லும் போதும் சொன்னார். என்ன வார்த்தை சொல்லிருக்கணும்?
சுகமாகட்டும், அவ்வளவுதான் சுகம். அவருடைய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை நம்பிக்கைக்கணும். அப்படி என்றால் இந்த தெய்வீக திருவிழத்திலே சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தையும் அவருடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை, அருள் வாக்கு. அந்த வார்த்தையை நாம் விசுவசித்தால் எப்படி நடக்கும்? கொண்டு வரணும், விசுவசிக்கணும். சரி, முதலாவது ஆண்டு வார்த்தை விருளுது. அந்த வார்த்தையை விசுவசிக்கிற பொழுது, வாக்குகளை வாக்குறுதி விசுவசிக்கிற பொழுது எப்படிலாம் பார்த்தோம். இரண்டாவது, ஆண்டுடைய வல்லமை மீது விசுவசிக்கணும். ஆண்டுடைய வல்லமையின் மீது நாம் விசுவாசம் கொள்ளப்பட வேண்டும். பிரியமாக்குள்ளே, இந்த ஆண்டுடைய வல்லமையின் மீது நாம் விசுவாசம் கொள்ளும்போது சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு கருத்து நான் அதிகமாய் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான், அவரிடம் இல்லாதது ஒன்றுமில்லை, அவரிடம் இல்லாதது ஒன்றுமில்லை, அவரால் முடியாததும் ஒன்றுமில்லை. இல்லாதது ஒன்றுமில்லை, முடியாது ஒன்றுமில்லை. இதுதான் அடிக்கடி என் ஜபத்தில் அதிகமாய் பயன்படுத்துகிற, நற்செய்தியிலே பயன்படுத்துகிற வார்த்தை. அது அவருடைய வல்லமை குறித்து சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நான் குறித்து நான் பார்க்கிற பொழுது ஆண்டவராய் கடவுள் சொல்லுகிறத பார்க்கணும். எரேமியா கிட்ட சொல்லுவார், எரேமியா கிட்ட கேட்பார். எரேமியா கிட்ட சொல்லுகிற பொழுது எரேமியாவில் 32ஆம் அதிகாரம் எடுங்க, அதுல பயங்கரமான ஒரு கருத்து தள்ளு போட்டு பக்காவாக இருக்கும். நான் வசந்த படிக்கிற பொழுது சிந்தனையோடும் வரல, உணர்ச்சியோடு அப்படி போட்டு வந்தான். எரேமியாவில் 32ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்துல படிக்கிற பொழுது அவர் அங்க சொல்லுவார், நானே ஆண்டவர், நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே, எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? எதுவும் உண்டோ? கேள்வி கேட்டு அவர் கொடுக்கிறார், கேள்வி கேட்டு கொண்டு வருவார். நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே, அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோன்னு சொல்லி கேட்கிறார். அப்படி சொல்லிட்டு வர. ஆனா எரேமியா இறைவாக்கினார் அதுக்கு முன்னாடியே சொல்லி முடிச்சிடறாரு. அதாவது ஒவ்வொரு அதுக்கு முன்னாடியே அந்த 27 வந்து அவர் சொல்லி சொல்றாரு. அவர் என்ன ஜாம் சொன்னாரு தெரியல. ஆனா எரேமியா இறைவாக்கினார் அதுக்கு முன்னாடியே சொல்லுகிறார். 27ஆம் வசனம் பண்ண படிச்சீங்க. இப்ப 17வது வசனம் படிச்சு பாருங்க. அந்த 17ஆம் வசனத்துல சொல்றதுக்கு என்ன சொல்றாருனாக்க, என் தலைவராகிய ஆண்டவரே, என் கடவுளாகிய ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலாலும் மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் மண்ணையும் விண்ணையும் படைத்தவர் நீரே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே, உமக்கு கடினமானது எதுவும் இல்லை. இவர் இப்படி சொன்ன எரேமியா சொன்னதுனால இயேசு அங்க கடவுள் அப்படி சொன்னாரு எனக்கு புரியல. ரெண்டு பேருக்கும் பயங்கரம் இருக்கு இல்லைங்களா? உமக்கு விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே, உமக்கு கடினமானது ஒன்றுமே என்று எரேமியா அங்க சொல்லிட்டு இருக்கிறார். 17ஆம் வசனத்துல, இவர் 27ஆம் சொல்லிட்டு இருக்கிறார். பார்க்கணும் பிரியமலை, நான் இப்ப பைபிளை எடுக்கணும், படிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும், அதை அப்படி ருசிக்கணும். திருப்பாளர் சொல்லுவார், ஆண்டவரும் திருப்பாடு 119 நீ படிச்சு பாருங்க, எப்படி அவர் இப்படிலாம் சொல்லிருக்கிறாரு. ஆண்டவரே இப்படி வசன வார்த்தையெல்லாம் படிக்கிற பொழுது அப்படியே எப்படியெல்லாம் இனிப்பா இருக்கிறது தெரியுங்களான்னு சொல்லுவார். நாம் கடந்து வரணும். ஆனால் நம்முடைய மக்கள் அநேகர் பைபிள் எடுக்கல, இறைவசன வார்த்தையின் மேல அக்கறை கொண்டு வரல, அது வாழ்வாக்கல. தாகம். ஓகே, பிரியமானவர்களே, எரேமியா சொல்லுகிறார், விண்ணையும் மண்ணையும் விண்ணையும் படைத்தவர் நீரே, உமக்கு கடினமானது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுகிறார். அங்க எரேமியா சொன்னார், அவருடைய ஒரு. ஆனா வேற ஒருத்தர் கூட சொல்லிருக்கிறார். அவர் யார் தெரியுங்களா? வானத்தூர், கடவுளால் அனுப்பப்பட்ட வானத்தூர் சொல்லுகிறார். அன்னை மரியாடன் சொல்லுகிற பொழுது இந்த உலகமே கண்டிராத, கேட்டிராத, அனுபவித்திராத வார்த்தை தான். என்ன வார்த்தை? கன்னி கருதாங்கி மகனை பெற்றெடுக்கின்ற ஒரு காரியம். கன்னியானவள், கணவனை அறியாதவள், குழந்தை பெற்று கொண்டிருக்கும். அப்ப அங்க சொல்லுகிற பொழுது அந்த வானதூதர் தான், கடவுள் அனுப்பப்பட்ட வானதூதர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். நம்ம படிச்சுதான் லூக்கா நற்செய்தியிலே 1 அதிகாரத்திலே 37ஆம் வசனத்திலே வானதூதர் சொல்லுகிறார்.
ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். நாம் படிக்கிறது மட்டுமல்ல, கேட்கறது மட்டுமல்ல, பிரியமானவர்களே, அது விசுவாசத்திலே கடந்து போகணும், கடந்து போகணும், கடந்து போகணும். இப்படி கடந்து போகிற நிலை நான் சொல்ல போனாக்க நான் வல்லமை எனக்கு தயவுசெய்து மார்க் நச்சீது எடுங்க. மார்க் நச்சீதில் நான் இந்த ரத்தப்போக்கினால் வேதனைப்பட்ட ஒரு சகோதரியை குறித்து நாம் படிக்கிறோம். மார்க் நச்சீதில் 5ஆம் அதிகாரத்தில் 24 முதல் 34 வசனத்தை நீங்க படிப்பீங்கன்னாக்க மார்க்ல 5ஆம் அதிகாரத்தில் 24 34 அது சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கணும். ரத்தப்போக்கினால் வேதனைப்பட்ட ஒரு பெண் நலம் பெறுவதை குறித்து அவன் சொல்லப்படுகிறது. அப்போ அவளுக்கு பல நாளா வேதனை, ரத்தப்போக்கினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். பணம் காசு எல்லாம் டாக்டர் கொடுத்து டெஸ்ட் பண்ணி காசை கொடுத்துக்கிறது, மருந்து ஒன்றும் முடியவே இல்லை. ஒரு நாள் 2 நாள் 1 மாசம் இல்ல 2 மாசம் இல்ல 12 வருடமா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி வேதனைப்பட்டு பொழுது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவள் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள் விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் என்ன விசுவாசம் தெரியுமா? அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளுகிற விசுவாசம் தான். அந்த அன்பு சகோதரி சொல்ற வார்த்தை பார்க்கணும். அந்த 28வது வசனத்தை பாருங்க. 28வது வசனத்தை படிச்சு பாருங்க. நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். அவர் ஆடையை தொட்டாலும் நலம் பெறுவேன் என்று எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய ரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். தொட்டா நலம் பெறுவேன் அவர் நம்புறார். ஏன்னா அவ்வளவு பவர் உள்ள கடவுள் என்று அவர் பார்த்தார். இதை பத்தி சிந்தித்தா நம்ம பயங்கர பல நேரம் சிக்கலாம். பார்க்கணும் பிரியமா. அந்த 28 நிமிஷம் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய மக்கள் அங்க நிறைய மக்கள் இருக்கிறார்கள், நிறைய மக்கள். ஆனா கூட அவள் அப்படி சொல்லுகிறார். அது தொடர்ந்து என் அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற பொழுது நான் வாழ்க்கையில் நடந்த ஒரு சகோதரி நடந்த நிகழ்வு தான் சொல்லுகிறேன். ஒரு சகோதரிக்கு உதிரப்போக்கு, ரத்தப்போக்கு. அவங்க ஜெர்மனி ஒரு தியானத்தில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ போன லாஸ்ட் டைம் தியானத்தில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க கலந்துக்கிட்ட போது சொன்னாங்க, பிரதர் எனக்கு இப்படிதான் இருக்குது, எப்படியும் செய்யல பிரதர், எப்படி நற்குன்னு எடுக்கலாமா அப்படின்லாம் ஒரு கருத்தெல்லாம் கேட்டாங்க. அம்மா, இது உனக்குள்ள வந்து இது பாவம் இல்லை, இது உடல் வியாதின்ற ஒரு நிலை. நல்ல ஒரு பாவ சிந்தனம் செஞ்சுட்டு நற்கன்னு எடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா மத்தியில் பார்க்கிற பொழுது ஆரம்பம் சொல்வாரு, உணவை விட உடலும் உடையை விட உயிரும் மேலானது அல்லவான்று. இந்த 12 வருடம் பெரும்பாட்டில் அவதிப்பட்டவள் அதனால் தான் கடந்து போய் சேர்ந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து உடலையும் ரத்தத்தையும் நீ உண்ட என்ன நடக்கும் பாருங்க, சிந்திங்க, ஜெபம் சாம சொல்லிவிட்டு. என் அன்பு கூறுகளே, அந்த சகோதரி நல்ல ஒரு கன்ஃபெஷன் பண்ணி, ஆண்டவரே தேடுகிறேன். நற்கருணை எடுத்த அதிக நிமிடம் அவருக்கு அற்புதமான சுகத்தை சொன்னாங்க. அன்று பெரும்பாட்டப்பட்டவள் அவருடைய இயேசுடைய போர்வை தொட்டால். ஆனால் உடலை நாம் தொடணும். உடல் ரத்தமும் நமக்குள் வருகிற பொழுது எத்தனை காரியம், நோய்கள் நீங்கணும், வியாதிகள் அகன்று போகணும். உடல் ரத்தம் வரும்போது என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வல்லமை விரும்பணும், பார்க்கணும். சரி, இது பொறுப்பு நின்று அதை பற்றி நான் சொன்ன நிறைய சொல்லிட்டு அடுத்த ஒரு கருத்து வந்து இருக்கு. விசுவாசத்தின் கருத்தை பார்க்கும் பொழுது இந்த தானியேல் ஆகமத்தில் ஒரு மனுஷன் ஒரு 3 பசங்க, தானியேல் ஆகமத்தில் பார்க்கும் பொழுது 3 பசங்க அவங்க மற்ற தெய்வத்தை சிலை வழிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உணுக்குறாங்க. தூக்கி சீல்புள்ள போட்டுறாங்க. அவங்க போடுற பொழுது அவங்க அந்த 3ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பைபிள் வச்சு குறிச்சிருக்கிறேன், குறிச்சிக்கிடுங்க. 3ஆம் அதிகாரத்தில் 16, 17 படிங்க போதும். நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர் சொல்றாங்க.
எங்களை மீட்க, இந்த எரிகின்ற இந்த தீச்சுளையிலிருந்து எங்களை மீட்க அவர் வல்லவராக இருக்கான்னு சொல்றாங்க. என்ன நடந்தது? என்ன தூக்கி போட்டாங்க. அங்கே 3 பேர் போட்டாங்க. 4வது மனுஷனாக அங்கே 4வது ஒரு நபராக அங்கே வந்து கடவுள் எல்லாரையும் பார்க்க நினைக்கிறாங்க. வல்லவர் அங்கே வந்தார், பாதுகாத்தார். விசுவாசிக்கணும். தூக்கி போட்டான், விசுவாசிக்கணும். அற்புதமாக காப்பாற்றப்பட்டார்கள். மை லார்ட் ஜீசஸ். முதலாவது அவனுடைய வாக்குறுதிகளை, இரண்டாவது அவருடைய வல்லமைகளை நாம் விசுவாசிக்கணும். வல்லை பத்தி நான் நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லிட்டே போகலாம். மூணாவது நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் கொண்டு வரணும். ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் கொண்டு வரணும். என் அன்புக்குரியவர்களே, இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் உயிரோடு கூட விசுவாசம் நம்புகின்ற இயேசுவிடம் சீடர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எப்போ அந்த ஒரு புயல் அணிஞ்சு போயிட்டு போது அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ அவங்க கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, இயேசு கிட்ட வந்து யோவான் செய்தியில 6ஆம் அதிகாரத்துல 28வது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை விசுவாசம் காரியங்கள் எப்படி வரணும் என்னன்னு பண்ணு கேட்கிறாங்க. படிக்கணும். 26ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம், அதுக்கு 29ஆம் வசனம் பதில் சொல்றாங்க. அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சீடர் கேட்கிறாங்க. இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் சொல்றாங்க. இன்னைக்கு நம்பணும். ஆண்டவராய் கடவுள் விண்ணகத்திலிருந்து மன்னகம் வந்தார். அவர் நமக்காய் பாடுகள் பட்டார், மரித்தார், உயிர்த்தார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கணும். பிரியமானவர்களை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசிக்கணும். அனுப்பின வந்தார், விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தார், பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் உயிர் தெழுந்தார் என்று. இதை பார்க்கிற பொழுது தோமாவிடம் இயேசு கேட்பது என்ன? உயிர்த்த இயேசு தோமாவிடத்தில் பார்க்கும்போது யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. தோமாவிடம் இயேசு காண்ட சொல்லுகின்றான். அது தோமால சொல்லுவான், மரித்த உயிர்த்த இயேசுக்கு தாங்க சொல்லுகிறார். அன்னைக்கு 20ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் சொல்லுவார். தோமாவிடம் சொல்லுகிற வார்த்தை உண்டு. இயேசு தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். நம்பிக்கை கொள்கின்றார், விசுவாசம் ஐயா சொல்றார். செத்து போன கடவுள் அல்ல, இவர் மரித்து வீத்து உயிரோடு வாழ்கிற கடவுள். நம்பிக்கை வையான்னு சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேடி செல்லுகிற நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, நம் கேட்பான் கொடுப்பான்கிற வழக்கை நாம் கொண்டு வரணும் வேண்டும். இந்த விசுவாசத்தை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம், இந்த நம்பிக்கை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் எப்படியெல்லாம் விசுவசித்து செயல்பட்டார்கள் என்பது அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்தில் தான் யாரெல்லாம் எப்படிலாம் விசுவசித்தார்கள், எப்படிலாம் அர்ப்பணம் நடந்து, யாரெல்லாம் எப்படி விசுவசித்தார்கள், எப்படிலாம் அர்ப்பணம் நடந்து, யாரெல்லாம் எப்படிலாம் நம்பினார்கள், எப்படிலாம் அர்ப்பணம் நடந்து, அதெல்லாம் ஒவ்வொன்றா அளவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தனா அதுக்கு மைய கருத்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்கிறவர்கள் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். அவர் இருக்கிறார், நம்ப வேண்டும். மரித்து உயிர்த்த இயேசு இருக்கிறார் நம்பணும். நாம் கேட்பதெல்லாம் கொடுப்பார் நம்பணும். அது கொடுப்பார் என்பது அடுத்த கருத்து கொண்டு வரேன். இருக்கிறார் என்பது மட்டும் நான் இப்ப கொண்டு வரேன். 2 பாயிண்ட் இல்லையா? அவர் தேடி செல்கிறோம், அவர் இருக்கிறார் என்றும் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்ள நம்ப வேண்டும். சில 2 கருத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்ப அதிசயம் நடந்திருக்கேன். ஆனா இருக்கிறார் என்பது மட்டும் நான் கொண்டு வரேன். அடுத்தது நான் அடுத்து வரேன். இருக்கிறார் என்பது நான் சொல்லும் போது விசுவாசத்துல ஒரு காலத்தை ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவர் வந்தாங்க ஒவ்வொரு பயங்கரமா நிறைய புனிதர் போயிட்டு இருக்காங்க. புனித பேதுரு நான் சொல்ல வரேன். புனித பேதுரு
இயேசுவை காட்டி அந்த அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி பிளாத்துக்கிட்ட கொண்டு போகும்போது பேதுரு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்ட மனிதன், உயிருக்காக பயந்துருக்கேன். அவர் இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது, அவர் யாரும் தெரியாதுன்னு சொல்ல ஒரு மனிதன் பேதுரு. ஆனால் என்னைக்கு பரிசுத்தாய் வரைஞ்சு கடந்து வந்தாரோ அவருக்குள்ள பெரிய மாற்றம் உண்டானது. என்ன தெரியுங்களா? கடவுள் உயிரோடு கொண்டு இருக்கிறார். அந்த கடவுள் என்ன காப்பாற்றுவார். ஒரு நாள் அவரு பேதுரு பிரசங்கம் பண்ணிருக்கிறார். பிரசங்கம் பண்ணிருக்கும் பொழுது இயேசு பத்தி பிரசங்கம் பண்ணிருக்கிறார். அப்போ எதிரிகள் என்ன பிடிச்சி போட்டு ஜெயில அடைச்சிடறாங்க. ஜெயில அடைக்கிற பொழுது சிறைச்சாலையில் வச்சு அடைச்சிடுவாங்க. ஜெயில அடைச்சிருவாங்க. அந்த ஜெயில சிறைச்சாலை அடைக்கிற பொழுது என்ன பண்ணுவாங்கன்னாக்க, நாளைக்கு இதுல தீர்ப்பு கூறப்போம். தீர்ப்பு கூறுகின்ற ஒரு நிலை, தீர்ப்பு கூறும் நிலை. அப்போ தீர்ப்பு கூறும் நிலை வருகிற பொழுது என்ன பண்றாங்கனாக்க, அங்கே போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அடைச்சிட்டாங்க. தீர்ப்பு கூறும் நிலையும் போது அங்கே புனித அது பேதுரு அங்கே எப்படி படுத்துனாக்க, தயவுசெய்து திருத்திருப்பணியில் 12ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை படிச்சு பாருங்க. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே இரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, தூக்கம் வருமா அண்ணா அக்கா? உங்களுக்கு எனக்கு தூக்கம் வருமா? நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன நடக்குன்னு தெரியல. தூக்கம் வருமா? ஆனா பேதுரு தூங்குறாருன்னா தூங்குறாரு. ஏன்னா தூங்குறாரு? எல்லாம் அவர் பார்த்துக்குவார். இந்த நம்பிக்கை கடந்து வரணும். இந்த அவருடைய அந்த தூங்கினாரு. நம்பிக்கை வெளிப்படுத்துகிற தூக்கம் அது. நம்பிக்கை வெளிப்படுத்துகிற தூக்கம் அது. அப்படி தூங்கினால்தான் கடவுள் தன் தூதரை அனுப்பி அவருக்கு அங்க பயங்கரமான விடுதலை கொடுத்தார். அவர் பார்த்துக்கிறார், அவர் இருக்கிறார். மரித்து உயிர்த்த இயேசு இருக்கிறார். அன்னைக்கு தோமையாருக்கு முன்னாடி காட்டின இயேசு கிறிஸ்து இன்று உயிரோடு கொடுக்கிறார். உங்கள் அருகில் இருக்கிறார். விசுவசிக்கிறீங்களா? உங்கள் அருகில் இருக்கிறார். அண்ணா உங்கள் அருகில் இருக்கிறார். அக்கா உங்கள் அருகில் இருக்கிறார். பிரதர் சிஸ்டர் நம் ஒவ்வொரு அருகில் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக யாவற்றையும் செய்திருப்பார். அவர் நம் கொடுத்து நடப்பிப்பார். நம்ம விசுவாசிக்கணும். நம்முடைய பிரச்சனை போராட்டத்தை விசுவாசிப்பார். சரி, அடுத்து பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம் வரணும் என்பதை குறித்து நாம் ஒரு சுருக்கமாக கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். இதை நான் பார்க்கிற பொழுது யாகம் நான் சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படி நிலையில் பெற்றுக்கொள்வோம் விசுவாசம் பார்க்கிற பொழுது யாக்கோபுல ஒருவர் சொல்வார். எப்படி சொல்றா பாருங்க. யாக்கோப்ல முதல் அதிகாரத்துல 6-7 வசனம் சொல்வார். யாக்கோப்ல முதல் அதிகாரத்துல 6-7 வசனம் சொல்லுவார். என்ன சொல்வார்னா, நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்கப்பட வேண்டும். ஐயப்பாடு கொள்ளுகிறவர்கள் காற்றினால் அலைகழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே ஏனெனில் இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்கு உடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். பிரதர் அருமையா படிச்சா பார்த்துக்கிட்டு கடல் அலைய போல இன்றைக்கு ஆகுமா ஆகாதா, வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, இருமணம் வருமா வைக்காது. ஜெபம் பண்ணியா கேட்டோமா, இந்த மேற்கொண்ட வாக்குறுதிகள் ஆண்டவர் இருக்கிறாங்க, வல்லமை ஆண்டவர் இருக்கிறாங்க, இதெல்லாம் கொண்டு வந்தாக்க உனக்கு பயப்படக்கூடாது. உறுதியா நடக்கணும் நடக்குமா அந்த விசுவாசம். என் அன்புக்குள்ள இன்னைக்கு அநேக மக்கள் ஆண்டோட தேடி போறார்கள். நடக்குமா நடக்காம சொல்லி கேட்டு. உதாரணத்துக்கு நான் சொல்லிருந்தாக்க, இந்த பேய் பிடித்த ஒரு பையனை அவங்க அப்பாக்காரன் இயேசுகிட்ட கொண்டு வராங்க. கேட்டுக்கிட்டு அவர் கேட்கிறாங்க, மார்க்கில் 9ல் இருக்க படிப்பு நினைக்கிறேன். அதுல சொல்லிருக்க முடியுமானா இயலுமானால் இந்த பையன் இந்த பேயை ஓட்டுனேன். இயேசு முடியுமானா ஆகுமான சொல்ற உடனே பேய் நம்பியா நம்பு முடியுமானா
கௌரிக்கொண்டான்னு சொல்லிட்டு என் அன்புக்குள் இருமன போக்கு அப்படிலாம் கொண்டு வரவே கூடாது. அப்படி கொண்டு வருகிற பொழுது ஒரு காரியம் மாறாதுன்னு அதிகாரம். இதை நான் சொல்லுகிற பொழுது என் அன்புக்குள்ளே திருப்பாடல் 31:24 வசனத்தை நான் பார்க்கணும். 31:24 வசனம் பார்க்கணும். அதில் சொல்லப்பட்டுக்கிற ஒரு கருத்து இருக்கும். 31:24 அதுல அவர் அழுக்கமா சொல்லுவாரு, உறுதிமான தன் வாழ்க்கை அனுபவித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கும். 31:24 ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில டச் பண்ண ஒரு வார்த்தை. நான் சொன்ன ஒரு சரிக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் என்ன ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஊருக்கு நான் ஈவினிங் ப்ரோக்ராம் கொடுக்க போகணும். பஸ் ஏறி போகணும். எங்கள் ஊர்லேருந்து ஒரு பஸ் இறக்கிட்டு இன்னொரு பஸ் ஏறி அது ஊருக்கு போகணும். என்கிட்ட பணமே காசு பாக்கெட்டில் ஒன்றும் ஒன்றும் கிடையாது. எங்கள் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், என்னம்மா பஸ்ஸுக்கு அந்த ஊருக்கு நான் போய் ட்ரைனிங் இது செய்தி கொடுக்க போகணும், நடிச்சு இருக்கணும், எனக்கு பணம் வேணா இருக்கான்னு கேட்டேன். எனக்கு அவளும் கை வீசிட்டா. என்னட்டும் காட்டி அவங்ககிட்ட கேட்டேன். சரி ப்ரோக்ராம் போய் ஆகணும். பைபிள் எடுத்து பைய எடுத்து போட்டு போடல மாட்டேன். பஸ்ஸுக்கு போயிட்டேன். பஸ்ஸில் போயிட்டு ஏறி பஸ்ஸில் உட்காந்துட்டேன். காசே இல்லை, உட்காந்துட்டேன். ஏன் அடக்குதா இல்லை மாட்டுக்கு உட்காந்துட்டேன். பஸ்ஸு புறப்பட நேரத்தில் ஒருத்தர் பக்கம் உட்காந்து, அவருடைய நண்பர் தான் தெரிஞ்சவர். அவர் எங்கே மணி புறப்பட்டு இந்த ஊருக்கு போகணும். உடனே அவர் டிக்கெட் வாங்கிட்டாரு. சரி அடுத்த ஊரில் போயிட்டு பஸ்ஸு தருமபுரியில் இறங்கிய உடனேக்கே இங்கிருந்து போகணுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டேன். அவர் ஆர்டர் எல்லாரும் பார்த்துக்காரு. அந்த ஊருக்கு போகிற பஸ் வந்த உடனே அங்கேருந்து ஒரு சகோதரர் பிரதர் உங்களை தான் பார்க்க வந்தேன் பிரதர், எங்கன்ட்டு நான் உங்களுக்கு தான் ஏன் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். வாங்க பிரதர் இந்த பஸ்ஸிலே போகலான்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்க்கணும். இது நான் சொல்றேன்னாக்கே எனக்கு நம்ம பெற்றுக்கள் நம்பிக்கை தான் எனக்கு. பஸ் ஏறினேன். ஏன்னா நான் ஒரே ஒரு வசனத்தை தயவுசெய்து படிச்சு நான் ஜெபத்துக்குள் போகலாம். மார்க் 11:24 நான் வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் புறப்படுகிறேன், என்ன பண்ணுவீங்களோ என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு ஜெபம். மார்க் 11:24. ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது, நீங்கள் இறைவனிடம் வேண்டுகிற பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். எனக்கு நடந்ததையா நான் தைரியமா போயிட்டுட்டேன். விசுவாசத்தோட இருங்க, இல்லைன்னாக்க அவனை பிடிச்சி மாட்டிக்க போறீங்க. ஒரு நிமிடம் கண்களை முடலாம். பெரிய மனைவிகளே, கண்களை முடலாம். உறுதியான விசுவாசமும் ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். நேற்று தினத்திலே வாக்குறுதிகளை குறித்து விசுவாசத்தை பார்த்தோம். இந்த நாட்களில் நாம் பார்க்கிற பொழுது ஆணுடைய வல்லமையை குறித்தும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் குறித்தும் நாம் பெற்றுக்கொள்கிறான் பார்த்தோம். இப்படிப்பட்ட நிலை நமக்கு கடந்து வரும், பெற்று அனுபவிக்கும். ஒப்பு கிடக்கலாம், ஜெபிக்கலாம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே.
ஆமா ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ இந்த நாளிலே கூட இந்த இறை செய்தியை ஆண்டவரே இதோ எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்துவதற்காக ஆண்டவரே இந்த விடுதலை செய்தியை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இதோ மீது நம்புவர்கள் விசுவாசத்தினால் ஆண்டவரே, விசுவாசத்தை விசுவசிக்கிறவர்கள் ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற இறைவார்த்தையின்படி ஆண்டவரே நம்பிக்கையை நீர் அதிகப்படுத்தும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிற இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உமது அன்பு கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல அன்று பெரும்பாடு உள்ள பெண்ணை ஆசீர்வதித்து ஆண்டவரை விடுதலை சுகத்தை கொடுத்தது போல ஆண்டவரே இதோ அந்த நாளிலே கூட ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, திருமணம் அதிக நாட்கள் திருமணம் ஆகவில்லையே என்று கவலைப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் வழியை காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையால் வாடுவர்களுக்கு ஆண்டவரே அதை தீர்க்கக்கூடிய வழியை நீர் காட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிற உமது பேர் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேல் ஆசீர்வதியம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வியாதிஸ்தர்களை ஆண்டவரே குணப்படுத்தும் ஆண்டவரே. அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் குணமடைவான் என்று சொன்ன அந்த 100 தலைவன் போல ஆண்டவரே இதோ இந்த நாளிலே அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரை குணப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஞானத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்டு வாழ்வாக்கி கொண்டு அன்பு சோதனை நான் பார்க்கிறேன், காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். கடன் பிரச்சனை, ஒரு சிறிய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இறை வார்த்தையை கேட்ட நாளிலிருந்து ஆண்டவருக்கென்று ஒரு பகுதியை அவர் பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். வருமானத்திலே ஒரு பகுதியை ஆண்டவருக்கென்று பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பிரிக்க வைக்க அவருடைய கடன் பாரம் குறைந்து கொண்டே இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ தொடர்ந்து அவரை ஆசீர்வதியும். செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்கள்